அந்த மக்களை ஒன்று சேர்த்த அதிசயத்தை நடத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. டெக்பெரி மொபைல் நடந்தது என்ன, குற்றமும் பின்னணியும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ஜூலை 15 மற்றும் 16 இருக்கக்கூடிய ஒரு நிலை நீடித்துக் கொண்டே இருக்கிறது. பள்ளிக்கூடம் திறந்து பல நாட்கள் ஆகியும் இந்த குழப்பம் தீராத நிலையில் சமச்சீர் கல்வியின் இன்றைய நிலை என்ன? கடந்த ஒரு மாதமாக தினசரி பள்ளி வரும் மாணவர்கள் இன்றாவது புத்தகத்தை கண்ணில் காட்டுவார்களா என்ற கேள்வியோடு பள்ளிக்குள் நுழைகிறார்கள். ஆசிரியர்களோ எந்த பாடத்திட்டத்தை கற்பிக்கப் போகிறோம், சமச்சீர் கல்வியா, மெட்ரிக் திட்டமா அல்லது பழைய பாடத்திட்டமா, எதற்கு தயாராவது என அவர்களுக்குள் குழப்பம். டெய்லியும் புக் இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் வந்துட்டு இருக்கோம். சமச்சீர் கல்வியா இல்லை பழைய சிலபஸ் எதுவும் தெரியாமல் டெய்லி ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கோம். பெற்றோரின் நிலையோ இன்னும் பரிதாபகரமானது. பிள்ளைகளுக்காக ஆயிரக்கணக்கில் பணத்தை கட்டியுள்ள அவர்கள் இந்த ஆண்டு பிள்ளைகளின் படிப்பு பாழாகி போய்விடும் என்று புலம்பும் நிலைக்கு வந்துவிட்டார்கள். எக்ஸாம்லாம் வந்ததுன்னா குழந்தைங்க கண்டக்ட் பண்ணுறது வந்து சீக்கிரமாக போர்ஷன் கவர் பண்ணாதானே குழந்தைங்களுக்கு வந்து படிக்க முடியும். அதனால இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சு புஸ்தகம் எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கொடுத்தா பரவாயில்ல. சமச்சீர் கல்வி 1 and 6 வந்து போன வருஷம் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இருக்கிற பல குறைபாடுகள் வந்துட்டு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பெற்றோர்களுக்கும் தெரியும், ஸ்கூல் நடத்துகிறவங்களுக்கும் தெரியும். ஸோ அந்த குறைபாடோட மறுபடியும் வந்துட்டு இந்த 2ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸும் 7ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் புக்கு வந்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்றதான் எல்லாருமே வலியுறுத்திட்டு இருக்காங்க. அதில் தரம் இல்லை, அதில் நிறைய கருத்து பிழை, எழுத்து பிழை, எண்ண பிழை, இப்படி பல தவறுகள் வந்து நிறைய தவறுகள் நடந்திருக்குது. அது மட்டும் இல்லை, எங்கள் கருத்து கேட்கவில்லை. மெட்ரிகுலேஷன் பள்ளிகளுக்கு தரமான கல்வி திட்டம் அதில் இல்லை. மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் இந்த சமச்சீர் கல்வி திட்டம் கொண்டு வந்தால் ஆங்கில வழி அடிபடும். மெட்ரிகுலேஷன் போர்டுன்றது இருக்காது. மெட்ரிகுலேஷன் பள்ளிகளுக்கான இயக்குனர் இருக்காது. இப்படி பல சந்தேகங்கள் எங்களுக்கு இருந்தது. அதனால தான் நாங்கள் வந்து மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் வந்து சமச்சீர் கல்வி திட்டத்தை எதிர்த்தோம். மேப்ல ஸ்கேல் கொடுக்கல, டைரக்ஷன் கொடுக்கலன்னு சொல்றாங்க. இப்போ எக்ஸிஸ்டிங் மெட்ரிகுலேஷன் புக், ஜியோகிராஃபி டெக்ஸ்ட் புக் எடுங்க, எந்த மேப்லயும் டைரக்ஷனும் கிடையாது, ஸ்கேலும் கிடையாது. இதை போல தவிர்க்கலாம், அல்லது தேவை இருந்தால் கூடுதலா ஒரு மேப் கூட கொடுத்துக்கலாம். எழுத்து பிழை இருந்தால் எழுத்து பிழை ஆசிரியரே கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு இடத்துல டிரான்ஸ்லேஷன்ல இங்கிலீஷ்ல வந்து டிபார்லஸ் பேர் இருக்கு, அதே பேர் வந்து தமிழ் டெக்ஸ்ட் புக்ல இல்லைன்னு சொல்றாங்க. டீச்சர் பாடம் நடத்தும் போது அந்த பேரை சேர்த்து சொல்லிட்டு போறாங்க. இது ஒரு பெரிய பிழையே கிடையாது. இந்த சின்ன சின்ன எழுத்து பிழைகளோ இல்ல இந்த மாதிரியான பிழைகளை வைத்துக் கொண்டு பாடத்தையே தரம் தாழ்ந்தது என்று சொல்வது எந்த வகையிலும் நியாயம் இல்லை. சென்ற ஆண்டு 1ஆம் வகுப்புக்கு 6ஆம் வகுப்புக்கு புத்தகம் கொடுத்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னு கேட்டால் எங்கள் மாணவன் எல்கேஜி யூகேஜியில் எங்கள் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கிற மாணவன் எல்கேஜியில் படிக்கிற ஏபிசிடி படித்து முடிச்ச ஏபிசிடி, ரைம்ஸு, பாட்டு, டேஸ் அதை கொண்டு வந்து 1ஆம் கிளாஸில் கொண்டு வந்து 1st ஸ்டாண்டர்டில் கொண்டு வந்து ஏபிசிடி படி ஐ படினா அவன் எல்கேஜி யூகேஜியில் படித்தது வீண் அப்படின்னு சொல்கிறோம். MBBS இன்ஜினியரிங் இது மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் போகும்போது அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கான குவாலிட்டி இருக்கணும். அந்த +2 முடிச்சு அவங்க போகும்போது அவங்களால ஈஸியாக அதை வந்து எதிர்கொள்ள முடியணும். ஸோ அப்போ அதுக்கு ஈக்குவலான சிலபஸாக வரணுமே தவிர இந்த 1 and 6 புக்ஸ் எப்படி பிரிண்ட் பண்ணிட்டு குவாலிட்டி இல்லாமல் கொடுத்தாங்களோ அந்த தப்பு இந்த வருஷம் நடக்கக்கூடாது. அதில் பாடத்திட்டம் எளிமையாக இருக்கிறது. அது வந்து டைல்யூட்டட்னு சொல்ல முடியாது, நீர்த்து போச்சுன்னு சொல்ல முடியாது, எளிமைப்படுத்தியிருக்காங்க. எளிமைப்படுத்தணும்னு சொல்றதுதான் ப்ரொஃபசர் எஸ்பால் கமிட்டியினுடைய லேர்னிங் வித்அவுட் பர்டன் என்ற கமிஷனுடைய ரிப்போர்ட். ஒவ்வொரு பாடத்திலையும் அது அறிவியல் ஆகட்டும் கணிதலாகட்டும் அந்த மாணவருடைய கற்றலுக்கு திறனுக்கு தகுந்தாற்போல் தான், வயதுக்கு தகுந்தாற்போல் தான் எந்த பாடத்தையும் கொடுக்க முடியுமே தவிர 6ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர் கொடுக்க வேண்டிய பாடத்தை நான் 3ஆம் வகுப்புக்கே கொடுக்கிறேன் என்பது ஒரு முட்டாள்தனம். அது அறிவற்ற ஒரு செயல் என்று தான் சொல்ல வேண்டும். சமச்சீர் கல்வியால் கல்வித்துறையில் உள்ள ஏகபோக வணிகம் பாதிக்கப்படும் என்பதாலேயே மெட்ரிக் பள்ளிகள் எதிர்ப்பதாக குற்றம் சாட்டுகிறார் பிரின்ஸ் கஜேந்திர பாபு.
அரசு பள்ளிக்கும் தனியார் பள்ளிக்கும் தனித்தனியாக பாடத்திட்டம் இருந்தாதான் அவங்க தங்களை உயர்ந்தவங்க காட்டிக்க முடியும். ஒரே பாடத்திட்டம் இருந்ததுன்னா பெற்றோர்களுக்கு புரிஞ்சு போயிடும், அங்கேயும் இதுதான் படிக்கிறான் இங்கேயும் இதுதான் படிக்கிறான், இதுக்கு போய் ஏன் இவ்வளவு பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லிடுவான். அப்போ நீங்க பெயர்களை ஏற்கனவே இருக்கிற பாடத்திட்டத்தை கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா பாடத்திட்டத்தை உள்ளடக்கமும் ஒண்ணுதான். ஒரு ஹிஸ்டரி படிக்கிறான்னா இங்கேயும் இந்திய சுதந்திர போராட்டத்தை படிக்கிறான், அங்கேயும் சுதந்திர போராட்டத்தை படிக்கிறான். ஆனா இவங்க மெட்ரிக் பாடத்திட்டம்னு சொல்றதுனால மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கை என்னன்னா இது ஒரு சிறந்த பாடத்திட்டமா இருக்கும்ட்டு. அப்ப பொது பாடத்திட்டம் வந்தா அந்த நம்பிக்கை போயிடும், அப்ப மக்களுக்கு உண்மை படிக்கிறோம். அதனாலதான் மெட்ரிக் பள்ளிகள் இதை எதிர்க்கிறாங்க. தமிழன் பின்தங்கி விடுவான் என்பதான் இந்த சமச்சீர் கல்வி திட்டம் வேண்டாம் எதிர்க்கிறதுக்கு அதுதான் காரணம். எங்களை கலந்து ஆலோசிக்கலன்றது ஒரு காரணம். இந்தியாவில் எங்கேயும் இல்லை, எங்கேயாவது இந்தியாவில் சமச்சீர் கல்வி திட்டம் கொண்டு வந்துட்டாங்க நல்லா உயர்ந்து போயிட்டாங்க அப்படின்னு கொண்டு வரலாம். அப்படி இல்லைங்க, எங்கேயுமே இந்தியாவில் அப்படி இல்லை. சமச்சீர் கல்வி குறித்த விவாதம் தொடரும் நிலையில் தமிழக அரசு அமைத்த குழு சமச்சீர் பாடத்திட்டம் நடப்பு ஆண்டில் பயன்படுத்தும் வகையில் இல்லை என்றும் முழுமையாக சீரமைக்கப்பட வேண்டும் எனவும் கூறியுள்ளது. சமச்சீர் கல்வி திட்டத்தை அடுத்த ஆண்டு தள்ளி வைக்கவும் தமிழக அரசு கோர்ட்டில் விருப்பம் தெரிவித்துள்ளது. ஆனால் ஏற்கனவே 1 மற்றும் 6ஆம் வகுப்புகளில் சமச்சீர் திட்டம் தொடர கோர்ட் உத்தரவிட்டுள்ளதால் அரசு விருப்பம் ஏற்கப்படுமா என்பது ஹைகோர்ட்டின் தீர்ப்புக்கு பின்னரே தெரியவரும். அரசாங்கமோ சமச்சீர் கல்வி அமுல்படுத்தப்படும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா அது எப்போது அமுல்படுத்தப்படும் அப்படிங்கறதுல தான் தொடர்ந்து குழப்பம் நீடிக்கிறது. இந்த குழப்பம் தொடர்ச்சியா இருக்கிற காரணத்தினால பள்ளிக்கூடங்கள்ல எந்த பாடத்திட்டத்தை நடத்துறதுன்னு தெரியாம ஆசிரியர்கள் தங்களுக்கு தெரிந்த பல்வேறு விதமான யுத்திகளை மாணவர்களிடம் கையாண்டு அவங்களை என்கேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் இவங்கெல்லாம் இப்போ இந்த சூழ்நிலையில என்ன பண்றாங்க? பள்ளிக்கூடங்களுக்குள் ஒரு விசிட் இடைவேளைக்கு பிறகு. டெக்பெரி மொபைல் நடந்தது என்ன, குற்றமும் பின்னணியும் தொடர்கிறது. வெல்கம் பேக் டு டெக்பெரி மொபைல். நடந்தது என்ன? இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி சூழல் மாணவர்களுடைய சிந்தனையை தூண்டுவதற்கு பதிலாக மதிப்பெண் எடுப்பதற்கான உத்திகளை சொல்லித் தருகிறது அப்படின்னு ஒரு விமர்சனம் தொடர்ந்து முன்வைக்கப்படுது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பாடத்திட்டமே இன்னமும் வராத காரணத்தினால குறைந்தபட்சம் அந்த மதிப்பெண் எடுக்கக்கூடிய உத்திகளை சொல்லித்தரும் சூழல் கூட பள்ளிக்கூடங்களில் இன்றைக்கு இல்லை என்பதுதான் யதார்த்தம். அப்படியானால் இன்றைக்கு பள்ளிக்கூடங்களில் அதன் வகுப்பறைகளில் என்ன நடக்கிறது? தனியார் பள்ளிக்கூட ஆசிரியை வசந்தி சம்பித்து போய் இருக்கிறார். கடந்த 1 மாதமாக மாணவர்களுக்கு என்ன கற்றுக் கொடுப்பது என்பது தெரியவில்லை. பாடப்புத்தகங்கள் தாமதமாகும் போது கடைசி நேரத்தில் போர்ஷனை முடிக்கச் சொல்லி பிரஷர் வரும் என்று கருதுகிறார். 10th போது பப்ளிக் அதுதான் அவங்களோட ஃபியூச்சர், மெயின் ஃபியூச்சர், ஃபர்ஸ்ட் அட்டமே அதுதான். அதுவே புக்ஸ் இல்லாமல் 1 மந்த்தாக இருக்கும்போது ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருக்குது. போர்ஷன்ஸ் கவர் பண்ண முடியாது. இனிமேல் சீக்கிரம் வந்தால் தான் போர்ஷன் கவர் பண்ண முடியும், போர்ஷன் கவர் பண்ணால் தான் பசங்க படிக்க முடியும். ஸோ சீக்கிரம் அந்த அதிகமாக பாதிக்கப்படுறது 10th தான். ஏதாவது ஒரு பாடத்திட்டத்தை அறிவித்து விடுங்கள் என்று கெஞ்சும் அளவுக்கு ஆசிரியர்களின் நிலை உள்ளது. சமச்சீர் கல்வி, மெட்ரிகுலேஷன் கல்வி எதுவாக இருந்தாலும் பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றது தான் எதிர்பார்ப்பு. நாங்கள் எதையும் அப்போஸ் பண்ணுறதா இல்லை. எங்களுக்கு எந்த கல்வி வந்தாலும் கவலை இல்லை, ஆனால் வர கல்வி சீக்கிரமாக எங்களுக்கு தெரிஞ்சுட்டா நாங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கோம். எங்களுக்கு புதிய புத்தகங்கள் வழங்கப்படும் வரை மாணவர்களுக்கு அடிப்படையான விஷயங்களை சொல்லித்தர அரசு அறிவுறுத்தியுள்ளது. புக்ஸ் இல்லாத சமயத்தில் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக டிபார்ட்மெண்ட்லேருந்து எங்களுக்கு சைல்ட் சென்டர் இன்டென்சிவ் ப்ரோக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை கண்டக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் என்ஜாயிங் திஸ் பேட்டர்ன். சில பள்ளிகளில் மாணவர்களின் தனி திறமையை ஊக்குவிக்க இந்த நேரத்தை பயன்படுத்துகிறார்கள். பசங்களுக்கு பிடி பீரியடில் மாஸ்டர் பண்ணுறோம், யோகா, சிலம்பம், டான்ஸ், அதெல்லாம் கொஞ்சம் ஆக்டிவிட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்ருக்கோம், அவ்வளோதான் பண்ணுறோம். ஆனால் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அதே நேரத்தில் மாணவர்களுக்கு புத்தகம் வழங்கப்படாததால் பெற்றோர் தரப்பிலிருந்து அழுத்தம் வருவதாக பள்ளி நிர்வாகிகள் கூறுகிறார்கள். பையன் டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு வரான், ஆனால் ஸ்கூலில் வீட்டுக்கு வந்தோடனே எதுவுமே படிக்கிறதில்ல, எப்பயும் விளையாண்டுக்கிட்டே இருக்கான். அவங்ககிட்ட என்ன விளையாடுற அப்படின்னு கேட்டால் ஸ்கூலில் புக்கு கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. ஸ்கூலில் போய் கேட்டால் ஸ்கூலில் இன்னும் புக்கு வரலன்னு சொல்கிறாங்க. இந்த பசங்க இப்போ நாங்கள் அவங்களுடைய எதிர்காலமே இதனால் பாதிக்கப்படுது. பெற்றோரும் ஆசிரியர்களும் தவித்துக் கொண்டிருக்கும் போது கிடைத்த இடைவெளியில்
மகிழ்ச்சியை அனுபவிக்கிறார்கள் மாணவர்கள். ஒரு மாணவனுடைய அறிவுத்திறனை வருடத்தின் கடைசியில் நடக்கும் ஒரு தேர்வின் மூலமாக முடிவு செய்துவிடக் கூடாது அப்படிங்கிறதான் மாற்று சிந்தனை கொண்ட கல்வியாளர்களுடைய கருத்தாக இருக்கிறது. அதனால தொடர்ந்து ஒரு அசஸ்மெண்ட் மூலமாக ஒரு வருடம் முழுவதும் அந்த மாணவன் எப்படி படிப்படியாக அறிவுத்திறனை வளர்த்து கொண்டிருக்கிறான் என்பதன் அடிப்படையிலேயே அவனுக்கான மதிப்பீடுகள் வழங்கப்படணுங்கிறது இப்போது இருக்கக்கூடிய கல்வியாளர்களின் கருத்தாக இருக்கு. சமச்சீர் கல்வி என்பது ஒரு மாற்று பாடத்திட்டம் என்ற அளவோடு இல்லாமல் ஒரு மாணவனின் அறிவுத்திறனை கணக்கிடுவதற்கான அளவுகோல்களையும் வரையறுக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் நிலவுகிறது. இந்த நிகழ்ச்சி குறித்த உங்களது கருத்துக்களையும்